வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/5/2024 உள்ள டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு வந்து 8 மணியோட எட்ரா சரிங்களா. 8 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து அதோட 6 மணிக்கு கொடுத்த நம்பர் நம்ம வந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 52 சரிங்களா. நமக்கு 52 நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது. ஒரு நல்ல ரிசல்ட் தான். இந்த ட்ராவில் நமக்கு வந்து 592 தான் நமக்கு ரிசல்ட் இல்லையா. 592 ரிசல்ட்டு. இதில் நமக்கு சி போர்டு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆல் போர்டில் நமக்கு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. 2 நம்பருமே நமக்கு அருமையான வின்னிங் தான். நம்ம எதிர்பார்த்த நம்பர் அது மாதிரி தான் வந்துச்சு. ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. 5-2 நம்ம 2 நம்பருமே வந்துருந்துச்சு. சி போர்டு 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு. 5ஆம் நம்பர் நம்ம கொடுத்தோம், கொஞ்சம் மாறி வந்துருச்சு. நம்ம அடிக்கடி 5ஆம் நம்பர் ஏ போர்டிலே கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஏ போர்டில் இப்போ தான் வந்திருக்குது சரிங்களா. சரி, ஓகே. இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு இன்றைக்கி கிடைச்ச நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறது, இந்த 3 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 536-49 சரிங்களா. அதே மாதிரி 841-62, அதே மாதிரி 055-592 சரிங்களா. அது மாதிரி தான் நமக்கு இதுதான் நமக்கு நம்பராக இருக்குது. இதை பேஸை வைக்கும் போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பர் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு சரிங்களா. இதுதான் நம்ம பேஸை வச்சு கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அது போக ப்ளஸ் 11/5/2024 8 மணி ட்ரா சரிங்களா. 8 மணி ட்ராவுக்கு நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் அமையுது, இதுலேருந்து நமக்கு எப்படி ஆல் போர்டில் மேட்ச் ஆக போகுது, சி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுப்போம் எப்போயுமே. அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கன்னு நினைக்கிறவங்க நீங்கள் 399 அப்படிங்கிற இதில் இருக்க நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணலாம். கம்மியாக தான் கொடுப்போம், 3 நம்பர் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இதுக்கு வந்து போஸ்ட் போடுவோம், இதுக்கு வந்து வீடியோவே போடுவோம். வீடியோ போட்டு சொல்லிடுவோம், இந்த இடத்துல இந்த போர்டு வரப்போகுது, இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கலான்னு தெளிவாக சொல்லியே கொடுப்போம். அது வச்சு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் வருதுன்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. 8 அல்லது +6 இது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குன்னு காமிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 8 அல்லது 6 அந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது என்ன நினைக்கிறேன்னா 5க்கு 8 5க்கு 6ங்கிற 2 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, வேணாம் மாறி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து நம்ம வந்து ஏ போர்டு அதிகமாக செட் ஆகிறதில்ல நமக்கு, அதுக்கு பதிலாக பிசி தான் அதிகமாக செட் ஆகுது. இந்த டைம் நமக்கு 8ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் 6ஆம் நம்பர் வருது, இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து 0க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 0வும் ரொம்ப கொஞ்சம் அல்டிமேட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 0 உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கு வருதுன்னா பார்த்துங்களேன். ஏன்னா 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாற்றி தான் ஆடுவாங்க. அது எப்படி மாற்றி ஆடுறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேற்று நைட்டு 8 மணிக்கு நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வந்துச்சு. அது மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆகி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க, இன்றைக்கி காலையில் வந்து 162, அதுக்கப்புறம் வந்து 592, அதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 2 டைம் 2ஆம் நம்பர் வந்துருச்சு, பார்ப்போம் எப்படின்னு. அதே மாதிரி 3ஆம் டைம் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம், இருந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு வின்னிங் வரும், வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்களேன். நம்ம கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் வைக்காதீங்க, வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து நான் தான் சொல்லணும், அதிகமாக வந்து நான் ப்ளே பண்ணுறேங்க, நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து எனக்கு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறீங்களா, அதிகமாக வச்சு ப்ளே பண்ணுறீங்களா, அந்த ப்ளே பண்ணுற காசு நீங்கள் 399 போடலாம், 799 போடலாம். நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து 3 நம்பரில் போஸ்ட் போடுவோம். இது வந்து உங்களுக்கு வீடியோ போடுவோம். உங்களுக்கு வீடியோ போடணுமா போஸ்ட் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிங்க. வீடியோ போட்டு நான் தெளிவாக சொல்லுவோம் என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம். அது அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம தான் சொல்ல முடியா, கிட்டத்தட்ட 90 ட்ரா இருக்குது. 90 ட்ராவில் நம்மளால் 40 ட்ராவுக்கு பக்கமாக வின்னிங் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பி போர்டு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது 7ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது, இல்லைங்க எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க பி போர்டில் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 802, அதே மாதிரி 674 அப்படி அந்த மாதிரி தான் வருது. அந்த மாதிரி கணக்கில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு அப்படி தான் ஆடிருந்தாங்க. 8 4 1 அதே மாதிரி 8 அந்த கணக்கு வருது. 8 2 1 அப்படி அந்த கணக்கில் வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் 2 நம்பர் ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2 நம்பர் எனக்கு இப்போ நம்ம கொடுக்குற நம்பரில் 2 நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. சரிங்களா, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 4ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 2 4ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 2ஆம் நம்பருக்கும் 2 2 4 2ஆம் நம்பருக்கும் 4 நம்பர் வந்து உட்காரும். அந்த மாதிரி உட்காந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி நமக்கு 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு இந்த ட்ராவில் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் இந்த ட்ராவில் எடுத்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பி போர்டில் வந்து 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வரணும், இல்லைனா 7ஆம் நம்பர் வரணும். அதே மாதிரி ஏ போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 8ஆம் நம்பராக இருக்கணும், இல்லைனா 6ஆம் நம்பராக இருக்கணும். பார்க்கலாம், 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்ப்போம் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு இருக்கும். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு திரும்ப சொல்கிறேன். அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வர்த்தான வின்னிங் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, அதனால தான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதையும் நீங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். திரும்ப நான் அதே மாதிரி சி போர்ட்லேயே நமக்கு 2ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துக்கோங்க, வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எப்படி நம்ம அப்படியே வின்னிங் எடுக்கணும், அவ்வளோதான். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்க, அதே மாதிரி இந்த 299 399க்கு நான் போஸ்ட் போட்டுறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி 799க்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு நீங்கள் ஆல் போர்டு என்ன கொடுக்க போகிறீங்க, ஆல் போர்டை வச்சு தான் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாற்றி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து கரெக்டான நம்பர் கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்னங்க அவங்களுக்கும் கொடுக்குறீங்க நமக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நான் ஜாயின் பண்ணாமலே நான் வின்னிங் எடுத்துகிட்டு போயிடுவேன்லங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதனால தான் நம்ம வந்து மாற்றி தான் கொடுக்க போகிறோம். இருக்குதான்னு பாருங்கள். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நான் மாற்றி தான் கொடுக்குறேன். சரிங்களா, நான் மாற்றி தான் கொடுக்குறேன், அதில் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், மாற்றி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு. இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பரை நான் கொடுத்துறேன். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா, அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு இது தெரிஞ்சு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. சரிங்களா, அதனால தான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கன்னா 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி என்ன தான் கொடுத்தாலும் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த 2 ட்ரா ஒரே மாதிரி வந்துருச்சு. அதாவது ஒரே மாதிரினா நமக்கு 649 அதே மாதிரி 162 592 இந்த நம்பரெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறி தான் வந்திருக்குது. அப்போது 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே மாறி வரக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் மாற்றி சரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4ஆம் நம்பர் அதில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் நான் மாற்றி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, திரும்பவும் நான் சொல்கிறேன், திரும்ப மாற்றி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண கரெக்டான நம்பர் நான் கொடுக்குறேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வருமா அப்படிங்கிற டவுட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். 399 ரூபா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வின்னிங் நம்பர் வரும். அதே மாதிரி 799 ரூபா போட்டிங்கன்னா தகுந்த மாதிரி வரும். சரிங்களா, நான் எதுக்குன்னு கேட்குறேன்னு உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலான்னு தான் சொல்கிறேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.